அதிமுக நிர்வாகி சண்முகம் கொலைக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கொண்டலாம்பட்டி பகுதி அதிமுக செயலாளர் சண்முகம் நேற்று இரவு கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவத்திற்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி வென்றெடுத்த T20 உலகக்கோப்பை ரசிகர்களின் உற்சாக வரவேற்புக்கு மத்தியில் டெல்லி வந்தடைந்தது. உலகக்கோப்பையுடன் வீரர்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்ட வீடியோக்களை BCCI வெளியிட்டுள்ளது. பார்படோஸில் கடந்த 29ஆம் தேதி நடந்த இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. பெரில் புயல் காரணமாக இந்திய வீரர்கள் நாடு திரும்புவது தாமதமான நிலையில் ஏர் இந்தியாவின் சிறப்பு விமானம் மூலமாக அவர்கள் டெல்லி வந்தடைந்தனர். அவர்களை BCCI நிர்வாகிகள் வரவேற்றனர். பின்னர் விமான நிலையத்திலேயே கேக் வெட்டி கொண்டாடினர். வீரர்கள் வரவேற்க விமான நிலையத்திற்கு வெளியே திரண்டிருந்த ஏராளமான ரசிகர்கள் T20 உலகக்கோப்பையுடன் வந்த கேப்டன் ரோஹித் சர்மாவை கண்டு உற்சாக கோஷமிட்டனர். விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, பும்ரா, சஞ்சு சாம்சன், சிராஜ் உள்ளிட்ட வீரர்கள் வெளியே வந்ததும் ரசிகர்கள் அவர்களுக்கு வாழ்த்து கூறினர். பின்னர் பேருந்து மூலமாக வீரர்கள், பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் உள்ளிட்டோர் ITC மௌரியா ஹோட்டலுக்கு சென்றனர். இதற்கிடையே விமானத்தில் பெட்டியில் இருந்து உலகக்கோப்பையை எடுத்து வீரர்கள் பூரிப்புடன் பார்க்கும் காட்சியையும் கையில் எடுத்து கொண்டாடும் காட்சிகளையும் BCCI பகிர்ந்துள்ளது. மும்பையில் மாலை 5 மணிக்கு இந்திய அணி வீரர்கள் திறந்தவெளி பேருந்தில் ஊர்வலமாக செல்ல உள்ளனர். இரவு 7 மணிக்கு வான்கடே மைதானத்தில் கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. டெல்லி ITC மௌரியா ஹோட்டலுக்கு வந்த இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அங்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட கேக்கை வெட்டினார். முன்னதாக ஹோட்டலுக்கு வெளியே கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் கலைஞர்களுடன் கேப்டன் ரோஹித் சர்மா நடனமாடினார்.